மீன் ஊறுகாய் எப்படி பண்ணுவோம் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இது அது ஒரு பெரிய மீன் எடுத்துருக்கோம். அதை சிறு சிறுதாக கட் பண்ணி இதை சூரைன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் ஊறுகாய் இது ஊறுகாய்க்கு நல்லது. அந்த மீனை எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் லைட்டாக போட்டு அதை மசாலா கட்டி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நிறைய பூண்டு உரித்து எடுத்துப்போம். இந்த ஊறுகாய்க்கு முக்கியமாக பூண்டு தான் தேவைப்படும். பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து ஆட்டி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக மீனை நம்ம வறுத்தெடுத்துப்போம். நம்ம எவ்வளோ மீன் வச்சுருக்கோமோ எல்லா மீனையும் போட்டு அதை ஒரு மீடியம் சைஸில் வறுத்தெடுத்துக்கணும். அப்புறம் நம்ம ஆட்டி வச்சுருக்கிற இது இருக்குல்ல, அந்த பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து வச்சு அப்புறம் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட வேண்டியது. அது கொஞ்சம் வதங்கின அப்புறம் நம்ம பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஃபுல்லாக போட வேண்டியது. அப்புறம் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம ஆட்டி வச்சுருந்த இதை எடுத்து கொட்ட வேண்டியது மசாலா. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் போட்டு வதக்க வேண்டியது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி, மிளகு பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி எடுத்து போட வேண்டியது. அது கொஞ்சம் வதக்க வேண்டியது. வதக்கும்போது கலர் மாற அதுக்கப்புறம் வினிகர் ஊற்ற வேண்டியது. அப்போ தான் அந்த ஊறுகாய் கெடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த மீனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண வேண்டியதுதான். அதை ஃபுல்லாக போட்டு வதக்க மீன் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. என்ஜாய்.